வழக்கமான கோயில்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இடம் பார்த்துக்கிட்டே இருந்தா டைமே மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியுதா? பாட்டிகளும் அம்மாவும் சொல்றது மாதிரி அந்த கோயிலுக்கு போனவங்க அந்த நிமிஷம் தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வெளிய வந்தப்போ ஏன் 2 மணி நேரம் போயிருச்சு அப்படின்னு யோசிக்க வச்சுது. இது என்ன மேஜிக்கா இல்ல டைம் டிராவலா? இந்த கதை எமிலி பாளையத்தம்மன் கோவில், அதாவது வேலூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கோவில். 1996 ஒரு ரிசர்ச்சர் அந்த கோவிலுக்கு ஒரு ஸ்மால் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக போறாரு. அவர் போன டைம் 6:15 காலையில. அவர் கேமரா ஆன் பண்ணி உள்ள போயிட்டாரு. அவரு சொன்னப்போ 30 நிமிஷம் தான் மேக்சிமம் நான் இன்சைட் ஷாட்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வெளியே வந்தப்போ டைம் நைட்டு 9:05. இந்த என்டையர் டீமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இது டைம் ஸ்லிப் ஆயிடுச்சா இல்ல அந்த இடம் டைமை ஸ்லோ பண்ணிடுச்சா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸே ஆயிட்டாங்க. இந்த இடத்துக்கு போனவங்க நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த இடம் ரொம்பவே ஸ்ட்ரெயின்டான எனர்ஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம டைம் சைலன்ஸ் பெல் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் சிக்னல் கட் ஆக போன கிளாக்ஸ் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். டிஜிட்டல் வாட்ச் கூட அதோட செகண்ட் கூட ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இது என்ன பிளேஸ்போ எஃபெக்டா இல்ல சயின்ஸுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு எஃபெக்டா? இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன் டைம் டிஸ்டார்ஷன்ஸ் நிறைய இடங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு கோயில்ல இது நம்ம பழங்கால இன்ஜினியரிங் பிரில்லியன்ஸா இருக்குமோ இல்ல வேற யாரும் டைமை மேனிபுலேட் பண்றாங்களோ? நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேரம் என்னையே மாறிடுச்சான்னு. ஸோ இந்த மாதிரி இன்னும் மிஸ்டீரியஸான நிறைய தகவல்களுக்கு நம்ம பாப்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more videos. Thank you.